ஆவியானவர் உதவி இல்லாமல் நம்ம யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிக்கப்படுறதுக்கு ஆவியானவருடைய உதவி அவசியம் தேவை. எப்படி இயேசு கன்னி மரியாளின் வயிற்றிலே உற்பவிக்கிறதற்கு ஆவியானவர் அவசியமாக இருந்தார், அதே போலதான். ஆனால் பரிசுத்த ஆவியின் நிறைவு என்பது இன்னொரு அனுபவமாய் இருக்கிறது. இயேசுநாதர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பொழுது சரீர பிரகாரமான ஒரு அடையாளம் காணப்பட்டுச்சா இல்லையா? யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் எடுத்த போது பரிசுத்த ஆவியானவர் எந்த வடிவில் இறங்கினார்? ஆனால் இயேசுநாதர் கன்னிமரியாள் வயிற்றில் ஆவியானவர் இறங்கி தான் கருவுறார். அந்த நேரத்தில் அடையாளம் இருந்துச்சா? இல்லை. ரட்சிக்கப்படும் பொழுது அடையாளம் இல்லை. சீஷர்கள் மேல் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் ஊதினார். ஊதினப்ப சரீர பிரகாரமான அடையாளம் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட போது இயேசுவின் மேல் புறாவை போல ஆவியானவர் இறங்கி வந்தார். பெந்தேகோஸ்தே நாளில் ஆவியினால் நிரப்பப்பட்ட பொழுது ஆவியானவர் அக்கினி நாவுகளாய் இறங்கி வந்தார். அப்ப ஆவியினால் நிரப்பப்படும் போது சரீர பிரகாரமான ஒரு அடையாளம் காணப்படுகிறது. அந்த அடையாளம் தான் என்னன்னா அந்நிய பாஷைகள்.